Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம என்னுடைய கவுண்டர் டாப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏன் கவுண்டர் டாப் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல தான் மேக்ஸिमமா நம்ம யூஸ் பண்ற things வந்து வச்சிருப்போம். சோ அந்த இடத்தை நீட்டா க்ளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னோட கிச்சன்ல ரெண்டு கவுண்டர் டாப் இருக்கும். ஒன்னு வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வைக்கிறதுக்கு, இன்னொன்னு வந்து மிக்ஸி அது மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு. ஏன் அப்படினா கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். வேற எந்த திங்ஸ்மே வந்து அங்க வைக்க முடியாது. கேஸ் ஸ்டவ்க்கு பேக் சைடுல நான் டைல்ஸ்ல எந்த ஸ்டிக்கருமே ஒட்டல. ஏனா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும்போது க்ளீன் பண்றதை விட டைல்ஸை க்ளீன் பண்றது தான் வந்து எனக்கு ரொம்ப நீட்டா தெரியற மாதிரி இருக்கு. சோ நான் எதுவுமே ஸ்டிக்கர் ஒட்டல. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடுல வந்து ஒரு சின்னதா இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு செம்பு குடத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதுதான் குக்கிங் பண்றதுக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். and அதுக்கு பக்கத்துல வந்து கல் உப்பு தூள் உப்பு ரெண்டுமே வச்சிருக்கேன். கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 செல்ஃப் இருக்கும். மேல் பக்கம் இருக்க இந்த ரெண்டு செல்ஃப்மே வந்து கடப்பா ஸ்டோன்ல பண்ணது. சோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன். அதுக்கு கீழ இருக்கிற இந்த வுட்ல இருக்கு இல்லையா, இது வந்து நாங்க ரீசன்ட்டா செய்ய சொன்னதுதான். இங்க வந்து ஆயில் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சிருப்போம். அந்த ரோஸ் கலர் பாட்டில்ல நெய், பக்கத்துல வந்து நல்லெண்ணெய், அதுக்கு அப்புறம் இட்லி சப்பாத்தி எல்லாம் போடுறதுக்காக இந்த பாட்டில்ல வந்து தனியா நான் ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் 4 பாட்டில்ல கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வச்சிருக்கேன். எல்லாமே குக் பண்றதுக்காக தான். அதிகமா நான் யூஸ் பண்றது இதெல்லாம் நல்லெண்ணெய் தான். எல்லா எண்ணெயுமே நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது எல்லா எண்ணெயுமே. சோ mix பண்ணி நம்ம அப்பப்போ மாத்தி பண்ணிக்கலாம்ங்கிறதுக்காக தான் நான் 4 எண்ணெயுமே கிச்சன்ல வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் உள்ள மேல் பக்கம் உள்ள ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஸ் பாட்டில்ல தான் வச்சிருந்தேன். அடிக்கடி சீக்கிரமா தீந்து போயிடுங்கறனால பெரிய பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வந்து நான் மாத்திட்டேன். and அதுக்கு பக்கத்துல மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு சின்ன பாட்டில்ல வந்து பால் பெருங்காயம் வச்சிருக்கேன். and இந்த செல்ஃப் ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா மசாலாஸ் வச்சிருக்கேன். and ஸ்பைசஸ் எல்லாமே வந்து மேக்ஸिमम நம்ம அதிகமா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான். அஞ்சரை பெட்டில வச்சா கூட பட்டை கிராம்லாம் தனியா வைக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி வைக்கிறனால ரொம்ப நீட்டாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கு, எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு வசதியாவும் இருக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே இதல வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் கீழ உள்ள ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தாளிக்கிறது கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு தான். சோ அதுக்கு மேல் பக்கம் வந்து உளுந்து, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு வச்சிருக்கேன். and அதுக்கு மேல வந்து பட்டை, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி அதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்த wood waste வச்சு செய்ய சொன்னதுதான். என்னோட ஐடியாக்கு நான் அப்படியே செய்ய சொன்னேன். வீட்ல வந்து wood work நடக்கும்போது இதே மாதிரி Amazonல கூட விக்குது. அதோட லிங்க் கூட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதுக்கு மேல் பக்கத்துல நம்ம டீ காபி அடுத்து அதிகமா போடுவோம். அதனால அத வந்து வச்சிருக்கேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டீ தூள், காபி தூள், கருப்பட்டி அதாவது பனங்கருப்பட்டி இருக்குல அது, அப்புறம் வெல்லம் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல டீ பேக்ஸ வந்து ஒரு பாட்டில்ல வந்து எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மூடி வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல தேன், அப்புறம் sugar free பவுடரும் sugar free டேப்லெட்டும் இருக்கு. இதுதான் மேல் பக்கத்துல இருக்கும். இப்போ இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம மேக்ஸिमम யூஸ் பண்ற things எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கும். and இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் டவல் வந்து மாட்டி வச்சிருக்கேன். இந்த வால்பேப்பர் கூட அதிகமா வந்து டஸ்ட் படியாது அப்படிங்கிறதுக்காக இந்த சைடுல மட்டும் ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடுல எப்பவுமே மேக்ஸिमम things வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கிச்சன்ல குக் பண்ணும்போது டயர்ட்னஸ் இருக்காது. அதே மாதிரி டைமும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். and next நம்ம பார்க்க போறது லெஃப்ட் சைடு இருக்க கவுண்டர் டாப்ல. இங்க வந்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் வந்து இந்த காஃபி மேக்கர் இருக்கிற ஏரியா தான். ஏனா எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். சோ இந்த காஃபி மேக்கருக்கு மேல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காஃபி கப்ஸ் வச்சிருப்போம். and அந்த காஃபி மேக்கருக்கு பக்கத்துல ஒரு ட்ரேல ஒரு செராமிக் இதுல வந்து sugar வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் போட்டுட்டு அந்த ஃபில்டர் வந்து ஊத்தி வச்சுக்குவோம். இந்த ஸ்பூன் வந்து காஃபியோட அந்த பவுடர் அளக்கிறதுக்கு, சும்மா ஒரு பேம்பு பிளான்ட் and காஃபி மேக்கர்.
ரொம்ப சூப்பரான காஃபி மேக்கர். நீங்கள் வந்து ரொம்ப காஃபி பிரியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காஃபி மேக்கர் சூஸ் பண்ணலாம். ஃபுல் எசன்ஸ், அந்த காஃபி பவுடரில் இருக்க ஃபுல் எசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி மேக்கர் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுத்துருது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து கெட்டில் வச்சுருக்கோம். கெட்டிலுக்கு சும்மா குட்டியாக ஒரு சேர் போட்டு அதுக்கு மேலே வந்து உட்டில் ஒரு ட்ரே வச்சு அதுக்கு மேலே இந்த கெட்டில் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து மிக்சர் ஜார். அதுக்கு மேலே வந்து ஸ்விட்ச் போர்டு இருக்கும். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்விட்ச் போர்டு இது தான். மிக்சி ஜாருக்கும் பக்கத்துலேயே ஒரு எலக்ட்ரிக்கல் ஆரஞ்ச் ஜூஸர் வச்சுருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் கிரைண்டர் வச்சுருக்கேன். இந்த கிரைண்டர் வந்து 10 days ஒன்ஸ் தான் நம்ம மாவு அரைப்போம் அப்படிங்கிறனால டஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மேலே வந்து ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பில் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே இருக்க மசாலா ஐட்டம்ஸ் நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். நான் 3 பாட்டிலாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 பாட்டிலில் வந்து வத்த குழம்பு, ரசப்பொடி, சாம்பார் பொடி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு 3 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீஸா சீசனிங் வாங்கின பாட்டில், அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சோம்பு பொடி, மிளகு பொடி, ரசப்பொடி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள 3 பாட்டிலில் வந்து சுக்கு காஃபி, இன்னொன்று வந்து மசாலா டீ, அது தீந்து போச்சு, ஃபில் பண்ணணும், அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள பாட்டிலில் வந்து க்ரீன் டீ வந்து லீவ்ஸ் மட்டும் இருக்கிறத போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பாட்டிலில் வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற முருங்கை பொடியும் கருவேப்பிலை பொடியும் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பாட்டிலில் வந்து கேப் உடஞ்சிருச்சு. ஸோ சின்னதாக ஒரு பிளான் போட்டு அதில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே கவுண்டர் டாப்பில் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு குக் பண்ணுற டைம் ரொம்பவே கம்மியாகும். நமக்கு டயர்ட்னஸ் இருக்காது. நம்மளும் ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி இருக்கும். என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.